வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க கல்கத்தா ராமகிருஷ்ண பரமஹன்சருடைய துணைவியாராக இருந்து உலக சமூகத்துக்கு சேவை செஞ்ச ஒரு ஆன்மீக மாதா. எல்லாரும் அவங்கள தாய் மாதிரி அன்பாக பார்த்தவங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கருணையும் இரக்கமும் இல்லாத ஒருவனை மனிதன் என்றே அழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்னது? கருணையும் இரக்கமும் இல்லாத ஒருவனை மனிதன் என்றே அழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கவனிங்க. எல்லாருக்கிட்டையும் கருணையும் இரக்கமும் அதிகமான பேர்கிட்ட இல்லைன்றதன் அடிப்படையில் தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்க லட்சக்கணக்கான மனிதர்களை அவங்க வாழ்நாளில் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. கருணையும் இரக்கத்தோடவும் அன்போடவும் மனித நேயத்தோடவும் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. அவங்க தங்களுடைய தேவைகளுக்காக ஓடுறாங்க. அந்த தேவைகள் என்னென்ன? பணம் சேர்ப்பது, பொன் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது, சொத்து சேர்ப்பது, ஆடைகளை சேர்ப்பது, உணவுக்காக வாழுவது, இப்படியே வாழ்கிறாங்க. அவங்க வாழும்போது அவங்களுக்கு தான் மட்டும் வாழ்ந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறாங்க, இல்லை தன் குடும்பம் மட்டும் உயரணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. சுற்றி உள்ள மனிதர்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவங்க வாழணும்னு நினச்சி தங்கள் இலக்கை எட்டுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஓடும்போது அவங்கக்கிட்ட அந்த இரக்கமும் கருணையும் இல்லாது போகிறது. சுயநலம் மண்டி பிற மனிதர்களை மிதித்து துவைத்து அவர்களை ஏதாவது ஒரு வழியில் இம்சை செய்து, அதிகமாக போனால் கொன்றாவது தான் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்ததுனால தான் எல்லா மனிதர்கள்கிட்டையும் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். அடிப்படையிலலாம் அந்த கருணையும் இரக்கம் இல்லாத ஒருவனை மனிதன் என்று அழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதிகமான பேர் இல்லாத இருந்திருக்கிறாங்க. அப்போது குறைஞ்சபட்ச மனிதர்களை அவங்க அந்த மாதிரியான மாற்றத்துக்கான முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க. சரி, கருணையும் இரக்கமும் இருந்தால் மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், சக மனிதனை அவன் வெறுக்க மாட்டான். அதே நேரத்தில் சக மனிதனை வெறுக்க முடியாத ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? கருணையாகவும் இரக்கமாக தான் இருப்பான். மனிதன் நேசிக்கணும், மனிதன் விரும்பணும், மனிதன் உதவி செய்யணும், மனிதன் சேர்ந்து வாழணும், ஒன்றாக இருக்கணும். மனிதனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறையில் கருணையும் இரக்கமும் அவசியம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டதுனால தான் அப்படி இல்லாத மனிதர்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்கள அந்த மனநிலைக்கு அவங்க கூட்டிகிட்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த இரக்கமும் கருணையும் உள்ள மனிதர்களை சார்ந்ததாக இருக்குது. இவங்க குறைவாக இருந்தாலும் அதிகமாக இல்லாதுங்கிற மனிதர்கள்கிட்ட அதை சொல்லி போதனை செய்து, வழிகாட்டு முறைகளை செய்து, பயிற்சி முறைகளை செய்து அவர்களை சேர்த்து கொண்டு இந்த உலக சமுதாயத்தையே மாற்றி நல்ல சமுதாயமாக மாற்றணும். அப்படி இல்லாத வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்குது. இப்படியெல்லாம் மனிதனாக பிறந்துட்டு கருணையும் இரக்கமும் இல்லாத இருக்கிறாங்களே, இவங்க மாறணும். இவங்க மாதிரி இவங்க எண்ணத்தில் அந்த உணர்வுகள் தலை தூக்கி இன்னொரு மனிதனை கிட்ட அவனை நல்லா நடத்தணும், நல்லா வச்சுருக்கணும். அந்த கருணையும் இரக்கமும் அங்கே இவனிடத்தில் உருவாகி இவன் இன்னொரு இடத்துல அதை உருவாக்கணுங்கிற
எண்ணம் அவங்களுக்கு பலமாக இருந்திருக்குது. அதனால தான் மனிதனே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க, அது இல்லாதவன். அப்படி இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள், கருணையும் இரக்கமும் இருப்பவர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள். அவங்க பல கட்டங்களை தாண்டி 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 அது அளவுக்கு அதிகமான இரக்கமும் கருணையும் உள்ளவங்க வந்து தெய்வீகமாக சாரதா தேவி அம்மையார் மாதிரி தெய்வீகமாக வாழ்ந்துருக்கிறாங்கன்றதை நம்ம இதனால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி நாமும் வாழ முயற்சிப்போம், நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.